இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இயேசுவே, மீட்பளிப்பவரான தந்தையே, உங்களை துதிக்கின்றேன் அப்பா. இன்றைய நாட்களில் எதிர்காலத்தையும் இறுதி நாட்களையும் பற்றிய எண்ணங்கள் மனிதருடைய சிந்தனையை குழப்பி உள்ளத்தை அச்சுறுத்துகின்றன. நீங்கள் ஏமாறாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். ஏனெனில் பலர் என் பெயரை வைத்துக் கொண்டு வந்து நானே அவர் என்றும் காலம் நெருங்கி வந்துவிட்டது என்றும் கூறுவார்கள். அவர்கள் பின்னே போகாதீர்கள். அச்சுறுத்தக்கூடிய அடையாளங்கள் வானில் தோன்றும். திகிலுற வேண்டாம் என்று இன்றைய நற்செய்தியினூடாக சிந்திக்க அழைத்தவரே, இதோ அந்த காலம். மனிதர்கள் தங்கள் சுய லாபத்திற்காகவும் தங்கள் வசதியான வாழ்க்கைக்காகவும் உங்கள் பரிசுத்த நாமத்தை பயன்படுத்தி செய்யப்படும் ஒவ்வொரு ஏமாற்று வேலைகளிலும் உங்கள் பிள்ளைகளாகிய நாமும் ஏமாற்றப்பட்டு ஏதோ ஒரு விதமான அந்த சக்தியில் இணைகின்றோம் என்பதை நினைத்து மனம் வருந்துகின்றேன். அப்பா, இதற்கு என் ஆசையும் நான் உங்களில் வைத்த நம்பிக்கையற்ற வாழ்வுமே காரணமாகும். என்னை மன்னியும் அப்பா. உலகாளும் ஆண்டவரின் அரசே நிலையானது என்று இன்றைய நாளில் உணரச் செய்த வல்லவரே, உங்களை போற்றி வணங்குகின்றேன் அப்பா. நான் ஏமாற்றமடையக்கூடியதாகவும் திகிலுறக்கூடியதாகவும் இருக்கும் எதுவானாலும் என்னை நோக்கி வரும்போது என் விசுவாசத்தால் அனைத்தையும் முறியடித்து எங்கள் ஆட்சியே நிலையானது என்பதை எல்லோரும் அறிந்து கொள்ளும் விதமாக நான் வாழவும் என் வாழ்வை உங்கள் பணிக்கென அர்ப்பணித்து வாழவும் வரம் வேண்டி உங்கள் திருநாமத்தின் பெயரில் மன்றாடுகின்றேன். ஆமென்.